நடிகர் கார்த்தி அவர்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க படம் சர்தார் 2. படத்தில் கார்த்தி, எஸ்.ஜே. சூர்யா, மாளவிகா மோகன்லாம் நடிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் ஆஷிகா ரகுநாத் அவர்களும் நடிக்கிறதா இன்னைக்கு அஃபிஷியலாக சர்தார் பார்ட் 2 படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி PS மித்தனோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இப்போ கார்த்தி அவர்கள் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் இப்போ ஆஷிகா ரகுநாத் அவர்கள் படத்தோட ஷூட்டிங்கில் இணைஞ்சிருக்கிறதா சர்தார் பார்ட் 2 படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜூனியர் NTRோட நடிப்பில் அடுத்த படம் தேவேரா. படத்தில் சைஃப் அலி கான், ஜன்வி கபூர், NTRலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் அனிருத் மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொரட்டாலா சிவாவோட இயக்கத்தில் படம் பார்ட் 1 அஃபிஷியலாக செப்டம்பர் 27 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் மல்டி லாங்குவேஜில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெளியான கொஞ்ச நேரத்திலேயே சாங் 5 மில்லியன் வியூஸ்க்கு மேலே கடந்திருக்கு. நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் தங்கலான் படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஆடியோ லான்ச் சென்னையில் நடக்குது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து 2 சாங் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி செம ட்ரெண்டிங்கில் இருக்குது. 2 சாங்குமே சூப்பராகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த படத்தோட ஃபுல் ஆல்பம் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் அடுத்த படம் புஷ்பா 2. புஷ்பா 2 படம் இப்போதைக்கு டிசம்பர் 6 ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படம் போஸ்ட்மார்ட் ஆக போகிறதாவும் நியூஸ் வெளியாகிருக்கு. இப்போ டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் இந்த படத்தோட ஆக்ஷன் பேக்டு கிளைமேக்ஸ் ஷெடியூல் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. படம் டிசம்பர் 6 ரிலீஸ் ஆகுதா இல்லைனா 2025க்கு போஸ்ட்மார்ட் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். புஷ்பா பார்ட் 2 படம் இந்தியா லெவலில் எதிர்பார்க்கிற படம் 6 ரிலீஸ் ஆகுதான்னு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் ரிலீஸ் தேதி மென்ஷன் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட ஆக்ஷன் பேக்டு கிளைமேக்ஸ் ஷெடியூல் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. டைரக்டர் TJ ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் லீடாக நடிச்சு வேட்டையன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ துசரா விஜயன் அவர்கள் இவங்களோட டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக லைகா ப்ரொடக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா தான் அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் மாதம் எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்டோபர் மந்த் ஸ்டார்டிங்கில் அக்டோபர் 10 கங்குவா படமும், அக்டோபர் 31 தீபாவளி முன்னிட்டு அமரன் மற்றும் பிரதர் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. வேட்டையன் படம் எந்த ரிலீஸ் தேதியை லாக் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூழாங்கல் போன்ற படத்தை இயக்கிய டைரக்டர் PS வினோத்ராஜோட இயக்கத்தில் அடுத்த படம் கொட்டு காளி. இந்த படத்தில் ஃபீமேலில் நடித்த அன்னபென் அவர்கள் மீனான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக சூரிய அவர்கள் பாண்டின்ற கதாபாத்திரத்தில் நடித்து படத்தை புகழ்ந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போ இந்த படத்தில் ஃபீமேலிடாக நடிச்ச அனபென் அவர்களும் இன்ஸ்டாகிராமில் இந்த படத்தை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. சிவகார்த்திகன் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கம்மிங் ஆகஸ்ட் 23 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் அடுத்த படம் வாழை. படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துலேருந்து ஒத்த சட்டி சோறுன்ற சாங் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ஆகஸ்ட் 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.